தேவ சமூகத்தில் தரித்திராமல் நிச்சயமாக உங்களால் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நம் ஆவியாத்துமா பலன் கொள்ள வேண்டுமானால் வேத தியானமும் ஜெபமும் மிக மிக முக்கியமானது. பிசாசு ஏன் உங்கள் நேரத்தை தந்திரமாக அபகரிக்கிறான் என்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? தயவு செய்து உங்கள் நேரங்கள் எப்படி செலவிடப்படுகிறது என்பதை நிதானித்து அறியுங்கள். உங்களுக்காக சிலுவையில் மரித்ததற்காக கர்த்தராகிய இயேசுவுக்கு நன்றி மற்றும் அன்பான பாராட்டு இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? இணையதளங்களில் நாம் எதை பதிவிடுகிறோம், எதற்காக பதிவிடுகிறோம், எதை பிறருக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம்? தேவனால் அழைக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன? தேவன் நமக்கு கொடுத்த பணி என்ன? அழைப்பு என்ன? அதை செய்கிறோமா? பரலோகம் போவோம் என்று சொல்லிக் கொள்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் வருகைக்காக உங்கள் இருதயத்தில் எதிர்பார்ப்பு இருக்கிறதா? 1. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நீங்கள் தினமும் பிரார்த்தனை செய்தீர்களா? இணையதளத்தில் பதிவுகள் நிரம்பிவிட முன்பை விட அநேக நேரம் இணையதளத்தில் தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். தேவனை விட சூழ்நிலைகளை பெரிதாக பார்க்கிறார்கள். இன்றைய சூழ்நிலைகளில் நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் காலம். தேவ சமூகத்தில் காத்திருங்கள், விழித்திருங்கள். இந்த கடைசி நாள்களில் தேவ சமூகத்தில் அதிக நேரத்தை செலவிடுவோம். உணர்வடைவோம், உயிர்ப்பிக்கப்படுவோம். தேவனை அறியும் அறிவால் நிரப்பப்படும்படியாக தேவ சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 8:34. இந்த கடைசி நாள்களிலாவது தேவனுடைய இரக்கத்தை பெறும்படியாக அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். பல மணி நேரமாக இணையதளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் நேரத்தை செலவிடும் மனிதன் இறுதியில் சோர்ந்து போய்விடுகிறான். தேவ சமூகத்தில் தரித்திராமல் நிச்சயமாக உங்களால் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நம் ஆவியாத்துமா பலன் கொள்ள வேண்டுமானால் வேத தியானமும் ஜெபமும் மிக மிக முக்கியமானது. பிசாசு ஏன் உங்கள் நேரத்தை தந்திரமாக அபகரிக்கிறான் என்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? தயவு செய்து உங்கள் நேரங்கள் எப்படி செலவிடப்படுகிறது என்பதை நிதானித்து அறியுங்கள். தேவன் நமக்கு கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் நாசியின் சுவாசம் நிற்கும்போது நீங்கள் இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டு சேர்த்தவைகளெல்லாம் யாருடையதாகும் என்று எண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் விலையேறப்பெற்ற நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிடாமல் இம்மைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் உலகத்தோடு செலவு செய்தீர்கள் என்றால் சந்திப்பின் நாளிலே எல்லா ஜனங்களைக் காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக ஆவீர்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியிலுள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கிறிஸ்துவின் வருகைக்காக உங்கள் இருதயத்தில் எதிர்பார்ப்பு இருக்கிறதா? பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியைச் செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான். நம்முடைய நினைவுகளும் வழிகளும் பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்குச் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.